மனிதன் வாழ்ந்ததில் ஓர் கொடூரமான யுகம், பேரரக்க யுகம். அக்கொடும் யுகத்தில் மனிதர்கள் பல்வேறென பிரிந்தனர். பலர் பலவீனமானவர்களாகவும், சிலர் புத்தியில் சிறந்தும் வீரத்தில் கோடையெனவும், சிலர் பிறப்பிலேயே திறனுடன் பிறந்த வீரனாகவும், சிலர் தியாகிகளாகவும், நயவஞ்சகர்களாகவும், துரோகிகளாகவும், விடுதலையை நோக்கி செல்லும் தலைகளாகவும் திகழ்ந்தனர். இதில் பேரரக்க பயத்தில் சூழ்ந்த மக்களை பாதுகாக்கும் பேர் மதில்களுக்கு அப்பாற்பட்டு செல்லும் படை ஆய்வு படை. இதிலுள்ளவர்கள் யாராக இருப்பினும், அவர்களின் தனிப்பட்ட நோக்கங்கள் எதுவாக இருப்பினும், அவர்களின் ஒரே பணி அச்சுறுத்தும் பேரரக்கர்களை அழித்து மனித குலத்தை காப்பதே ஆகும். இதில் பல கண்கள் பலதரப்பட்ட நோக்கங்களை உள்ளடக்கி இருந்தது. நம்பிக்கை, விடுதலை, விரோதம், குற்ற உணர்வு, பயம், வாழ்வுணர்வென திகழும் பட்சத்தில் அதில் ஒருவனின் கண்கள் மட்டும் யூகிக்க இயலாத உள்நோக்கத்தை பிரதிபலித்தது. நீண்ட நாள் பிறகு மனிதர்கள் பேரரக்கர்களாய் மாறி போரிட்ட முதல் போரில் அச்சுறுத்தும் பெண் தோற்றத்தில் உள்ள பேரரக்கியின் கைகள் தன் அருகில் அளவில்லா வேகத்துடன் வந்து மோதிய போதும் இமைக்காத அந்த கண்கள் தன் வீரர்களின் கல்லறையின் மீது அமர்ந்து குற்ற உணர்ச்சியில் சூழ்ந்த அக்கண்கள் தமக்கு வழிகாட்டும் தலைவன் இறந்து விடுவானோ என்று வீரர்கள் அச்சத்துடன் இருந்தபோது, தன் கை துண்டாக எரியப்படும் அந்த கொடூரமான நொடியிலும் தன் வீரர்களை முன்னேறச் சொன்ன அந்த தலைவனின் கண்கள் தன் படை வீரர்களை மரணத்தை நோக்கி முன்னேற வைத்த தலைவனின் கண்கள். நாம இந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருந்துச்சா? நமக்காக மரணம் அடைஞ்ச வீரர்கள், அவங்களுக்கும் நீங்க இதுதான் சொல்லுவீங்களா? அவங்க வாழ்க்கைக்கெல்லாம் அர்த்தமே இல்லையா? வீரர்கள் தோத்துருக்கலாம், படி அனுபவிச்சவங்க தோத்துருக்கலாம். ஆனா அவங்க நினைவுகளை சுமக்க போறது வாழ்ந்துகிட்டு இருக்க நம்மதான். நம்ம போராடி சாகிறது வாழ்றவங்க நமக்கான அர்த்தத்தை தருவாங்கிறதுக்காக தான். வீரர்கள் இந்த கொடூரமான உலகத்தை பார்த்து மண்டியிட மாட்டார்கள். வீரர்களை முன்னேறுங்கள், வீரர்களை அலறுங்கள், வீரர்களை காக்குங்கள். மனித குலத்தின் சிறந்த தலைவனின் கண்களாகும் எர்வின் ஸ்மித். ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் வீடியோவில் மொதல் 2 நிமிஷம் அந்த கேரக்டரை வர்ணிக்கிறதுக்கு மட்டுமே எடுத்துக்கிட்டாலும் அதை டிசர்வ் பண்ற ஒரு ஆள் தான் எர்வின் ஸ்மித் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா எர்வின் சுயநலவாதியா, பொதுநலவாதியா, இல்ல ஏஞ்சலா, டெவிலா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடணும்னா, ஒரு சாதாரண பையன் ஹியூமனிட்டிஸ் கிரேட்டஸ்ட் லீடர்ன்ற இடத்துக்கு வரதுக்கு எர்வின் கிரியேட் பண்ண எல்லா இம்பாக்ட்ஃபுல் இன்சிடென்ட்ஸையும் பிரேக் டவுன் பண்ணணும். அப்படி பார்க்கல அந்த முக்கியமான முடிவுகள், நிகழ்வுகள், எர்வினோட லிட்டரல் ஹிஸ்டரியவே டைம்லைன் வச்சு பிரேக் டவுன் பண்ணணும். இதுல அந்த கிரேட் கியூரியாசிட்டி பில்டு ஆன அந்த எர்வினோட டைம்லைன்ல இருந்து கமாண்டர் எர்வினோட கடைசி மூச்சு பிரியிற அந்த டைம்லைன் வரையும் நம்ம பார்க்க போறோம். இந்த டைம்லைன்ல ஸ்ட்ரைட்டா டிராவல் பண்ணாம ஃபர்ஸ்ட் டைம் லீவாயை மீட் பண்ண ஸ்குவாட் லீடர் எர்வினோட டைம்லைன்ல இருந்து பயந்தே செத்துக்கிட்டு இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சாவ நோக்கி முன்னேற வச்ச அந்த கமாண்டர் எர்வினோட டைம்லைன் வரையும் போய் இவ்வளவு தூரம் எர்வின் தான் லிமிட்டை தாண்டி புஷ் பண்ணி வந்ததுக்கு காரணம் ஹியூமனிட்டியை காப்பாற்றணும்ன்ற இன்டென்ஷன் தானா, இல்ல அதையும் தாண்டி வேற எதுவும் டீப்பர் இன்டென்ஷன்ஸ் இருக்கான்றத சைல்டு எர்வினோட டைம்லைனுக்கு போய் பார்த்துட்டு திருப்பி எர்வினோட கடைசி மூச்சு பிரியிற அந்த ஈவெண்ட்டுக்கு வரப்போறோம். லீவாய் அண்ட் எர்வின். அண்டர் கிரவுண்ட்ல லீவாயை மீட் பண்ண எர்வின் லீவாயை ஜஸ்ட் ஒரு திருடனா மட்டும் பார்க்காம ஒரு கிரேட்டஸ்ட் வெப்பனா பார்த்தான். லீவாயோட அபாரமான ஸ்கில்ஸை பார்த்து வியந்த எர்வின் ஹியூமனிட்டியை மீட் கெடுக்க இப்படி ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை அண்டர் கிரவுண்ட்ல விட்டுட்டு போக கூடாதுன்னு முடிவெடுத்தான். அண்ட் அதுக்கு என்ன பண்ணா? லிட்டரல் மேனிபுலேஷன் தான். அண்ட் அட் வாட் காஸ்ட்? லீவாய் இசபலையும் ஃபுர்லனையும், ஏன் அவன் பழைய வாழ்க்கையும் இழந்துட்டான். அண்ட் அந்த டைம்ல ஹியூமனிட்டி சர்வைவ் ஆகணும்ன்ற ஒரு செல்ஃப்லெஸ்ஸான முடிவுக்கு லீவாயோட ஃப்ரீடமை பிடுங்கி அவனை மேனிபுலேட் பண்ணி எர்வினோட லிட்டரல் செல்ஃபிஷான முடிவாக தான் இது இருந்துச்சு. ஐ மீன் ஹியூமனிட்டியை காப்பாற்றணும்னு நினைக்கிறது செல்ஃப்லெஸ்ஸான ஒரு முடிவாக இருக்கலாம். ஆனால்
அதுக்காக ஒருத்தன் வாழ்க்கையும் அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் இழக்கணும் அப்படின்னா, அதுவும் வலுக்கட்டாயமா இழக்கணும் அப்படின்னா, அது எந்த வகையில செல்ஃப்லெஸ் அப்படின்ற இடத்துக்கு வரும். ஈவன் தோ எர்வினை சுயநலவாதியா பொதுநலவாதியான்ற இடத்துக்கு இந்த இடத்துல கொண்டு வர பார்த்தாலும், ஆக்சுவலி இந்த இடத்துல எர்வின் டெவில் ஹியூமனிட்டி நீட்ஸ் அப்படின்ற இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கான்னு அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துல லீவாய்க்கு எர்வின் டெவிலா இருந்தாலும், ஸ்ட்ராட்டஜிக்கலி எர்வின் ஹியூமனிட்டியோட ஃபியூச்சருக்கு லீவாய் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை கேம்பிள் பண்ணி கொடுத்துருக்கான்னு தான் சொல்ல முடியும். அப்படின்னா எர்வின் லீவாய்க்கு டெவிலா இருந்த ஒரே காரணத்தினால எல்டியன்ஸுக்கு அவன் ஒரு சேவையர் ஆயிட்டான். அதனாலதான் எல்டியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா எர்வின் எங்களுக்கு தேவையான நல்லவன் நாங்க சொல்ல வரல, எர்வின் எங்களுக்கு தேவையான டெவில், த டெவில் வி நீட் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. எங்களை காப்பாற்றணுன்ற முயற்சியில யாரை வேணா எதை வேணா பணைய வச்சு அதோட இழப்புகளையும் குற்ற உணர்ச்சிகளையும் சுமக்கிற ஒரு டெவில் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு எல்டியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எர்வின் த டெவில் வி நீட் அப்படின்ற இடத்துக்கு போறான். ஏன்னா இந்த இடத்துல எர்வின் லீவாய்க்கு ஒரு டெவிலா இல்லைன்னா பல எக்ஸ்பெடிஷனை ஸ்கவுட்ஸ் போக மறுத்து இருப்பாங்க, பயந்து இருப்பாங்க. ஏன்னா லீவாய் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க போனாலும் நம்ம கிரேட்டஸ்ட் வெப்பனான லீவாயை வச்சு நம்ம எதை வேணா கேம்பிள் பண்ணலான்னு எர்வினுக்கே ஒரு மோட்டிவ் வந்து பலதரப்பட்ட விஷயங்கள்ல ஹியூமனிட்டியோட ஃபியூச்சர் நோக்கி, ஐ மீன் எல்டியன்ஸோட ஃபியூச்சர் நோக்கி பயணம் பண்ணியிருக்காங்க. லீவாய் எர்வினை அடியோட வெறுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா லீவாய் எர்வினோட தனித்துவத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். எப்ப எர்வின் லீவாயை பார்த்து யாராலையும் ஒரு விஷயத்தோட முடிவுகளை யூகிக்க முடியாது அப்படின்னு சொன்னானோ, எமோஷனலி ட்ரிவன் பண்ணி மூவ் பண்ற முக்கியமான இடத்துலலாம் கல்லஞ்சக்காரன் அப்படின்னு சொன்னாலும் ஒருத்தன் ஸ்ட்ராட்டஜிக்கா மூவ் பண்றானா, நம்மளால ஒரு நொடி பார்க்க முடியாத ஏதோ ஒண்ணு இவன் ஒவ்வொரு நொடியும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு லீவாய் எர்வினை மனசுல வச்சுக்கிட்டு, நான் அவனை நம்புறேன், எர்வின் இஸ் மிஸ் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்து எர்வினை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சவன் தான். ஒரு கட்டத்துல அங்க ஆரம்பிச்ச லீவாய்க்கும் எர்வினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் பணிய வைக்கிற எர்வினை பார்த்து லீவாய், உன் கனவை கைவிட்டு உன் உயிரை கொடி எர்வின் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர அளவுக்கு அவங்களோட உறவு நீடிச்சிருக்கு. இந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட்ல வாழ்ந்த ஒரு திருடன்ட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கி எந்த திசையில போறதுன்னே தெரியாத ஒரு நிலைமைக்கு அவனை தள்ளி கடைசியில ஹியூமனிட்டிஸ் கிரேட்டஸ்ட் சோல்ஜர் அப்படின்ற இந்த இடத்துல தான் நீ பயணிக்கணும்னு சொன்ன ஒரு டெவில் தான் எர்வின் ஸ்மித். எர்வின் இவ்வளோத்தையும் ஹியூமனிட்டிக்காக தான் பண்ணான்னு அவன் க்ரூமேட்ஸ், ஆடியன்ஸ், ஏன் எர்வினே நம்பிக்கிட்டு இருந்த நேரம் அது. இருந்தாலும் சப்கான்சியஸ்ல அந்த இன்னர் ட்ரூ இன்டென்ஷன்ஸ் எர்வினை ட்ரிவன் பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சு. அண்ட் அது என்னன்றதை வீடியோ போக்கில் ரிவீல் பண்ணுவோம். ஒரு ஸ்குவாட் லீடரா இருந்த எர்வின் ஸ்மித் அவன் லீடர்ஷிப் குவாலிட்டிஸை கண்டினியூஸா ப்ரூவ் பண்ணி கமாண்டர் அப்படின்ற இடத்துக்கு போனான். கமாண்டரா மாறின எர்வின் நம்மளை பல இடத்துல மெய்மறக்க செஞ்சிருப்பான். ஏன்னா ஆல்மோஸ்ட் முக்கியமான எல்லா இடத்துலையுமே எமோஷனலா ட்ரிகர் ஆகாம ஒரு பெர்ஃபெக்டான லாஜிக் பேஸ்டு மைண்ட் செட்டோட தான் எப்பயுமே முன்னேறி போயிருந்தான். அப்படி சில ஈவெண்ட்ஸ்ல எர்வின் ஒரு கமாண்டரா எப்படி யோசிக்கிறான் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு சோல்ஜர்ஸோட டெட் பாடிஸ்லாம் அங்கேயும் விட்டுட்டு வாங்கன்னு எர்வின் சொன்ன அந்த சீசன் 1 பயங்கரமான இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு எர்வினோட கேரக்டர் மேல. டெட் பாடிஸை நாங்க எப்படியாச்சும் எடுத்துட்டு வந்துடுறோம், எமோஷனலி ட்ரிகரா இவங்க பேசுறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு எர்வின் அவங்க கிட்ட நேரடியாவே சொல்லிடுவான், இந்த மாதிரி நீங்க பணத்தை எடுக்கணும்னு போனீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கவங்களும் பணமா மாறிடுவாங்க. ஆனா அவன் கேட்கல. லிட்டரலி எர்வின் சொன்னதுதான் ஆல்மோஸ்ட் நடந்துச்சு. இந்த இடத்துல எர்வின் ஒரு கமாண்டரா எமோஷனலா ட்ரிகர் ஆகாம இருக்கான்றத நமக்கு ஆணித்தரமா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிறந்த தலைவனா ஒரு கமாண்டரா சோல்ஜர்ஸோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள முன்னேற சொல்ற ஒரு தலைவன் தான் எர்வின். உதாரணம் சீசன் 2ல கையே துண்டா செதறி போனாலும் நெகட்டிவ் மைண்ட் செட் மட்டும் சோல்ஜர்ஸ்குள்ள ஊடுருவி இருந்துச்சுன்னா அந்த ஆபரேஷனே கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆகுன்றது எர்வினுக்கு கான்சியஸாவே தெரியும். அதனாலதான் முன்னேறி போகணும்னு அந்த இடத்துலயும் எர்வின் சொல்லியிருப்பான். உயிரே போற எந்த இடமா இருந்தாலும் எர்வின் ஒரு தலைவனா அவனோட கடமையை செஞ்சிருவான் அப்படின்றத எர்வின் கிரேட்டஸ்ட் லீடர் அப்படின்னு நம்ம சொல்றோம். பணயம் வைக்கிறதுல எர்வின் ஒரு தலை சிறந்த டெவில் தான். அவுட்கம் இப்படி வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கெஸ் இருந்தாலும் அடுத்த ஒரு இழப்புகள் எல்லாத்தையும் சுமக்கிறதுக்கு எர்வின் எப்பயுமே தயாரா தான் இருப்பான். அண்ட் he keeps the hell forward. ஆனா இங்க கேள்வியே, அப்படி பணையம் வச்சு எல்லார் உயிரையும் விட்டதெல்லாம் ஒர்த்து தானா? இதுக்கான ஆன்சர் பல இடத்துல கிடைக்கும். அதுல ஒரு இடம், எரனை மீட்கிற மிஷின்ல சர்டன் டைட்டன் கும்பலவே இழுத்துட்டு வருவான் ரெய்னரை நோக்கி. இதே மாதிரி இல்லனா இதை விட கொடூரமான இடம் தான் மரணத்தை நோக்கி சூசைட் சார்ஜ் பண்ணதுதான். இது ரெண்டையுமே நான் ஒர்த்தி கேம்பிள் தான் சொல்லுவேன். ஏன்னா எரனை ரெய்னர்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு அது ஒரு நல்ல ஃபேக்டர். அதே மாதிரி லீவாய் ஆல்மோஸ்ட் சீக்கை கொல்றதா இருக்கட்டும், பேஸ்மெண்டோட சீக்ரெட்டை ரிவீல் பண்றதா இருக்கட்டும், பிளாக்ன்ற மான்ஸ்டரை கிரியேட் பண்ணதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே காரணம் எர்வினோட அந்த சூசைட் சார்ஜ் தான்.
செகண்ட் சீனாவை ரீடேக் பண்ற ஆபரேஷன்ல எர்வின் வரக்கூடாதுன்னு லீவாய் சொன்னதுக்கு எர்வின் லீவாய் கிட்ட நான் பண்ண சின்ன சின்ன கேம்பிளுமே தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் அதுக்கு லீவாயும் அப்படி அந்த பேஸ்மெண்ட்ல இருக்க சீக்ரெட் நீ தெரிஞ்சுக்கணுமா, அது உன் கை காலை விட முக்கியமான விஷயமா, ஏன்னா நீ இப்ப வரேன்னு சொன்னேன்னா உன் கை காலையை நான் உடச்சு போட்டுருவேன் அப்படின்னு லீவாய் சொல்றப்பலாம் அதுக்கு எர்வினும் ஆமான்னு சொல்லுவான். அண்ட் எப்ப லீவாய் எர்வின் கிட்ட ஹியூமனிட்டியை விட இந்த விஷயம் தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு கேட்கும் போது இட் கெட்ஸ் டீப்பர் when the devil said yes. அப்படி எர்வின் மனித குலத்தை காப்பாத்துறதை விட முக்கியமான விஷயமா நினைக்கிறது என்னது? எர்வினோட சின்ன வயசுல டீச்சரா இருந்த தன்னோட அப்பா கிட்ட ஒரு பயங்கரமான கொஸ்டின் கிளாஸ்ல கேட்டான். செவருக்கு அந்த பக்கத்து மனுஷங்க இல்ல நம்மளால எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அண்ட் அந்த கேள்விக்கு அங்க பதில் சொல்லாம மொத்த விளக்கத்தையும் வீட்டுல தன் பையன் கிட்ட சொன்ன அந்த அப்பா அடுத்த நாள் இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் சாதாரணமா இருந்த கியூரியாசிட்டி எர்வின் அப்படின்ற டெவிலுக்கு ஃபியூயால செயல்படுற அளவுக்கு ஒரு கொடூரமான கியூரியாசிட்டியா மாறுச்சு. அப்படி எர்வின் பண்ண எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கு பின்னாடியும் அவனோட சுயநலமான ஒரு கியூரியாசிட்டி தான் இருந்துச்சுன்னு சொன்னா ஏன் நம்மளால இதை முன்னாடியே யூகிக்க முடியல? ஏன்னா எர்வினோட கியூரியாசிட்டியும் ஹியூமனிட்டியை காப்பாற்றணும்ன்ற எண்ணமும் அந்த அளவுக்கு வித்தியாசமானதெல்லாம் கிடையாது. பை ஆக்ஷன் வைஸ் சொல்றேன். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் தீனி போடுற விதமா டைட்டன்ஸை கொலை பண்ணணும், அதுக்கப்புறம் செவருக்கு வெளியில போய் எக்ஸ்பெடிஷன் போகணும். அண்ட் அதை தானே எர்வின் பண்ணா. அப்ப இதை வச்சு நீங்க எர்வின் செல்ஃபிஷா இல்லையான்னு கேட்டீங்கன்னா சுயநலவாதி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சம்டைம்ஸ் மோட்டிவ் மேட்டர்ஸ். இதை தெளிவா விளக்குறதுக்கு பென்டன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சீக்ரெட் ஆஃப் த ஆம்னிட்ரிக்ஸ் மூவில பென் டெட்ராக்ஸ் கிட்ட இந்த ஆம்னிட்ரிக்ஸுக்கு நான் தகுதி இல்லாதவன் நினைக்கிறீங்களா, நான் இதை வச்சு எத்தனை மக்களை காப்பாத்திருப்பேன் அப்படின்னு கேட்பான். அப்பதான் டெட்ராக்ஸ் ஒரு கேள்வி கேட்பான். நீ இந்த ஆம்னிட்ரிக்ஸை பயன்படுத்துறது காரணம் மக்களை காப்பாற்றணும்ன்ற எண்ணமா இல்ல நீ ஹீரோ ஆகணும்ன்ற எண்ணமா? அந்த மாதிரி இங்க எர்வின் பண்ணது ஹியூமனிட்டியோட ஃபியூச்சருக்கு ஏதோ ஒரு வகையில வழிவகுத்து இருக்கலாம். ஆனா அது எர்வினோட நோக்கமா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுதான் இங்க மேட்ரு. ஏன்னா எர்வின் எல்லா இடத்துலயுமே 100% சுயநலவாதியாவும் இல்ல, 100% பொதுநலவாதியாவும் இல்ல. ஃபைனலி உயிரே போகிற சில இடத்துலயும் கியூரியாசிட்டி விட்டுட்டு ஹியூமனிட்டியை காப்பாற்ற தான் எர்வின் முயற்சி பண்ணிருக்கான். தன்னோட அப்பாவோட பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்கு சுயநலமா பயணத்தை ஆரம்பிச்ச எர்வின் தன்னோட எல்லா தப்பையும் உணர்ந்துட்டு கடைசியில பொதுநலமா ஒரு டெவிலா தன்னோட கதையை முடிக்கிறான். பொதுவா எர்வினோட வார்த்தைகளை கூர்ந்து கவனிச்ச நீங்க அதே வார்த்தைகளை அவன் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அப்ப தெரியும் உங்களுக்கு எர்வினோட வார்த்தைகள் எவ்வளவு பலமானதுன்னு. நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இன்னும் ஒரு நிமிஷம் இங்க செலவு பண்ணணும். நான் அடுத்து பிளே பண்ணக்கூடிய 2 கிளிப்ஸையும் பாருங்க. அதுக்கப்புறம் அது ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் உங்களுக்கு தானாவே புரிய வரும். அதுக்கப்புறம் நானும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி பண்ணாத, நீ பின்னாடி வருந்த ஆரம்பிச்சிருவ. ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதை பத்தி வருந்த ஆரம்பிச்சிட்டனா நீ அடுத்து எடுக்க போற ஒவ்வொரு முடிவுகளும் மங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் முடிவுகளை அடுத்தவங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுவ. அதுக்கப்புறம் உனக்கு மிஞ்சி இருக்குதுன்னா சாவு மட்டும்தான். நான் முடிவெடுக்கிறேன். உன் கனவை கைவிட்டு உன் உயிரை கொடி எர்வின். இந்த வீரர்களை நரகத்தை நோக்கி இழுத்துட்டு போ. நான் அந்த பீஸ்ட் டேட்டை வீழ்த்துறேன். அவன் வார்த்தைகளை கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லிட்டரலி எர்வின் லீவாய்க்கு சொன்ன வார்த்தைகள் தான் அவன் வாழ்க்கையாவே மாறிடுச்சு. ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எக்காரணத்தை கொண்டு அதை நினைச்சு வருந்திடக்கூடாது. அப்படி வருந்திட்டோம்னா நம்மளோட அடுத்த முடிவை வேற யாராச்சும் தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு மிஞ்சி இருக்கிறதுலாம் சாவு மட்டும்தான். இங்க என்ன நடந்திருக்கு? எர்வின் தான் எடுத்த சுயநலமான முடிவை நினைச்சு வருந்துறான். அதுக்கப்புறம் அவன் முடிவை லீவா எடுக்கிறான். கடைசியில அவனுக்கு மிஞ்சினது சாவுதான். சோ இங்க எர்வின் சொன்னதுதான் நடந்திருக்கு. அதனாலதான் எர்வினோட வார்த்தைகள் அவன் வாழ்க்கையா மாறிடுச்சுன்னு சொன்னேன். ஒரு கட்டத்துல இதுதான் நம்ம சாக போற நேரம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எர்வின் அதை ஏத்துக்கிற விதமா ஒரு சிரிப்பான். அதுவே அவன் அடுத்து என்ன பண்ண போறான்றதை தெளிவா காமிச்சிடும். உன் கனவை கைவிட்டு உன் உயிரை கொடி எர்வின்.
டைட்டன் சீரம் பயன்படுத்தி எர்வினை காப்பாத்தலாம்னு போற அந்த நேரத்துல எர்வினோட ரிஃப்ளெக்ஸஸ் அந்த கை தட்டுறதை பார்த்து லீவாய் திருப்பி எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சான். லீவாய் எர்வின் பேஸ்மெண்ட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னு அவன்கிட்ட கேட்கும் போது எனக்கு தெரியாதுன்னு எர்வின் சொன்னதை ஞாபகப்படுத்தி பாக்குறான். அப்ப திடீர்னு கென்னியோட வார்த்தைகள் அவன் மனசுக்குள்ள வந்துட்டு போகுது. ஒருத்தன் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறோம்னா அவன் ஏதோ ஒரு விஷயத்து மேல போதையா இருந்துதான் ஆகணும் அப்படின்ற வார்த்தைகள் லீவாயோட மனசுக்குள்ள எதிரொலிக்க எர்வினோட போதை என்னன்னு யோசிச்சான். பேஸ்மெண்ட்டுக்கு போறது எர்வினோட போதைனா கடலை பார்க்கணுன்றது ஆர்மினோட போதை அப்படின்னு லீவா யோசிச்சான். அதுக்கப்புறம் 2 பேர்ல யார் அதிக நாள் உயிர் வாழணும்னு நினைச்சு பார்க்கும்போது முழு உத்வேகத்தோட ஆர்மின் இருந்ததை யோசிக்க இன்னொரு பக்கம் லீவா எர்வினோட கடைசியா பேசினதை நினைச்சு பார்க்கறான். உன் கனவை கைவிட்டு உன் உயிரை கொடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நொடியே அவன் மரணத்தை ஏத்துக்கிட்டு லீவாயை பார்த்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்பதான் லீவாய்க்கு புரிய வந்துச்சு இந்த நேரம் எர்வினுக்கு இந்த நரகத்துல இருந்தோம் டெவில்ன்ற இடத்துல இருந்தோம் நிரந்தரமான ஒரு ஓய்வு தேவை அப்படின்னு. அண்ட் ஃபைனலி the devil deserved peace. எர்வின் ஸ்மித் அன்னை ஆசனவாயில இருந்து ஆய் கூட வந்துடும் போல. ஆனா கண்ணுல இருந்து கண்ணீர் வராது. மூச்சு திணற நேரத்துல கூட முன்னேறி போகணும் முரட்ட கத்தா கத்துனாயா என் தலைவன். தான் சுமக்கும் 2 கொட்டைகளும் இரும்பால் செஞ்சது போல் முன்னேறும் தலைவன் தான் எர்வின் ஸ்மித். 1 2 3 4 5 ஐஸ்கானி குஞ்சு என் தலைவனுக்கு இருக்கிற 5 நெஞ்சு. இப்படியாப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வச்சு புகழ்ற அளவுக்கு அட்டாக் ஆன் டைட்டன் பாக்குற எல்லாருக்கும் பாலே இல்லாம பூஸ்ட் கொடுக்குற இந்த மாதிரி ஒரு மகத்தான கேரக்டருக்கு 10ல இருந்து 12 வயசா இருக்கும்போது ஸ்கூலாண்ட பாடம் எடுக்கிற தன்னோட நைனா கிட்ட பத்தஞ்சலி பாபா தன்னோட தாடிக்கு ஷாம்பு போடுவாரா அப்படி அறிவுபூர்ணமான கேள்வி எல்லாம் கேட்பேன்னு பார்த்தா சோக்கா கிட்டே மாமே நைனா செவராண்டா பின்னாடி வேற எந்த மனுஷனும் இருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுவிட்டான். அதுக்கு நைனாவும் பெரிய மனுஷன் தனமா பதில் சொல்லுவான்னு பார்த்தா கூட்டத்துல உட்கார்ந்த குழந்தை எவனோ ஒருத்தன் லண்டன் குண்டன் மணிக்கண்டன் ஸ்டாச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி ஆணி அடிச்ச மாதிரி நின்றுட்டு இருப்பாப்ல. எருமையும் நைனா சோக்கா ஆணிட்டு இருக்காருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் வீட்டுக்கு வந்து பக்குவமா சொல்லி கொடுத்தாப்ல எல்லாத்தையும். அப்ப சோக்கா இருக்கிற சவருக்கு பின்னாடி எவனோ ஒரு பாடாதீபைய இருக்கானா அப்படின்ற கேள்வி வரும்போது அடுத்த நாள் நைனாவை பாடையில போட்டுருவானுங்க. நைனாவை கொண்டு போட்டாங்களே அப்படின்ற கோவத்தை விட என்னத்துக்கு கொண்டாங்க அப்படின்ற ஆர்வம் எருவின் மனசுக்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன நைனா சோக்கா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மையான ப்ரூவ் பண்ணுன்ற எண்ணத்துல பயபக்தியோட கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் லீவாய ஸ்கவுட்டுக்குள்ள இழுக்கிறதுல இருந்து சூதாடுறவன் கூட சுத்த சத்திட்டு இருந்துருவேன் போல பணைய வைக்கிறதுல பழைய கிளாடியா எங்காலு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல உயிர்களை பணைய வைப்பான். ஏன்னு கேட்டா மனித நேயத்துக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல தான் மனித நேயத்துக்கு மட்டும் இல்ல ஆக்சுவலி இது மனித நேயத்துக்கே இல்ல அப்படின்றவாங்க. தனது வாயாலே சொல்லிடுவாப்ல எர்வினு நான் வச்ச சின்ன சின்ன பணையமும் கூட அந்த பேஸ்மெண்ட்டை நோக்கி தான். அதாவது எங்க அப்பன் சொன்ன பாயிண்ட் உண்மைன்றதை ப்ரூவ் பண்றதுக்காகத்தான் அப்படின்னு லீவாயிட்ட வாய விட்டுருவேன். அப்ப இப்படியாகப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த இவன் சுயநலவாதி தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா உயிர் ஊசலாடும் போது உச்சா போறவங்க மத்தியில ஒரு சில நேரம் எர்வின் உண்மையிலே உயிரை பணைய வச்சிருக்கேன். எதுக்கு மனிதத்தை காப்பாத்தான் மாத்திட்டான்டா புண்ட. ஏன்னா கடைசியில இத்தனை நாள் நம்ம வாழ்ந்ததே இந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருக்க ரகசியத்தை பார்க்கத்தான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாலும் அந்த ரகசியமே வேணாம் நீ வந்து மனிதத்தை காப்பாத்த போயிட்டு வாடா லீவாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனுஷன் அலங்கார பந்தல தனியா படுக்காம கூட்டமா படுக்கிறதுக்கு படைய கூட்டிட்டு போவாப்ல. தன்னோட நைனா செத்தப்ப சுயநலவாதியா இருந்திருக்கலாம் எர்வின். ஆனா சாகும் போது கண்டிப்பான முறையில சுயநலவாதியா சாகல அப்படின்றது நம்ம மனசுக்குள்ள எத்தி வச்சுட்டு ஐயோ இது கற்பனாவே இருந்தாலும் என் உயிரை கொடுக்குறேன்டான்ற அளவுக்கு நம்ம உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி ஒரு போர் உரையை கொடுத்துட்டு மனுஷன் மறைஞ்சிட்டாப்ல. சரி அப்படி எப்படின்னு வாழ்ந்தாலும் செத்துட்டாப்ல இதோடயாச்சும் இந்த கொடூரை நிக்கட்டுமேனு யோசிக்கும் போதுதான் பேண்டாருக்கெல்லாம் பேண்டாருன்ற மாதிரி பயந்தே செத்துக்கிட்டு இருந்த பிளாக்கு உயிர் தப்பியதோடு இல்லாம எர்வினுக்கு உயிர் கொடுக்க சொல்றியா ஏண்டான்னு கேட்டா நமக்கு டெவில் வேணும் அப்படின்ற. சரிடா சந்தைக்கு போன வாங்கி தரேன்னு சொன்னா கேட்காம எனக்கு இந்த டெவில் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கும் போது ஏன்னா இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க கிரில் சிக்கனை வறுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா அது கிரில் சிக்கன் இல்ல ஆர்மின்னு. இப்படி சாகுற தருவாயில இருக்க சகோதரர்களை யாரை காப்பாத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் பல்லுகில் எல்லாம் உடஞ்சு பசி பஞ்சத்துல பிய திங்கிற ராப்பிச்சக்கார மாதிரி தோட்டத்துல இருந்த எரன் அங்கில் நீங்க ஆர்மியை தான் காப்பாத்தணும் அவன் தான் ஆனி ஒரு டைட்டன் ரிவீல் பண்ணான். அவன் தான் நைட் நேரம் உலா போறான்னு நமக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். செவருக்குள்ள ரெய்னர் இருக்கதே அவன் தான் கண்டுபிடிச்சான். வெர்தோல்ட்ட பிடிக்கிறதுக்கு ஆர்மின் தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கத்து பிளாக்கு ஏண்டா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்க மட்டும் தான் கஷ்டப்பட்ட மாதிரியும் நாங்க அந்த செவருக்கு அந்த பக்கத்து ஐட்டம் சாங்க போட்டு ஆடிக்கிட்டு இருந்த மாதிரியும் இருக்கு. இப்ப நான் சொல்றத நல்லா காதை கழுவிட்டு கேளு. உங்க ஒப்ப எங்க ஒட்ட சைஸ்ல பாறாங்கல நொறுக்கி எங்க மேல விட்டு விளாண்டுகிட்டு இருந்தான்டா அந்த குரங்கு குதியா. இருந்தாலும் எங்களை அந்த நரகத்தை நோக்கி இழுத்துட்டு போனான்டா அந்த டெவில். இந்த டெவில காப்பாத்துறதுதான்டா இப்ப ஏன் வேலை. நான் முதல்ல எர்வின் உயிரோட இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட குச்சை கடிச்சிடலாம் சாரி அவரோட வேதனைகளை முடிச்சிடலான் இருந்து அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த டைட்டன்ஸ் எல்லாம் கொல்லணும்னா நமக்கு ஒரு டெவில் தேவை. அப்புறம் அந்த டெவில் எர்வின் தான் அப்படின்னு சொல்லுவேன். சரி எப்படியும் பையன் நெஞ்சிருக்கிற மாதிரி எர்வினை காப்பாத்துறது தான் இந்த இடத்துல கரெக்டா இருக்குன்னு சொல்லி லீவா எர்வினை காப்பாத்தலான்னு வந்தா ஊசி போட வந்த அந்த ஒரு செகண்ட்ல வேண்டாம் அப்படின்ட்டியா. அப்புறம் தான் தெரியுது பய பிளாஷ்பேக்கு போய் அந்த கேள்வியோட என் வாழ்க்கையை முடிச்சிருக்கியான்னு. ஆக எர்வினோட வாழ்க்கை இதோட முடியுது.
生必ずと人類がいないとどうやって調べたんですか？